இடையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அரவிந்த், அரவிந்த், வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி. அரவிந்த் உங்களதான். அது அரவிந்த், நீங்க ஏதோ பேசணும்னு சொல்லி வெளில கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா அமைதியாவே இருந்தீங்களா? அதான். அது அரவிந்த் என்னடா பண்ணிட்டு இருக்கா? அவகிட்ட என்ன பேச வந்தியோ அது பேசு. இன்னைக்கு முழுக்க நீ உன் கண்ட்ரோல்லே இல்ல. முதல்ல நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணு. அரவிந்த், இல்ல நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா. ஆமா, பேசணும்தான். சொல்லுங்க அரவிந்த். அது நீ கொஞ்சம் அமிர்தா கிட்ட பேசி அவளை இங்கே இருக்க சொல்லு. அத நான் அவகிட்ட நிறைய தடவை பேசிட்டேன் அரவிந்த். அவ ஆனா 1-2 நாள் இருக்கிறதுக்கு தயங்குறா. பெர்மனண்டா இங்கே இருக்க சொன்னா கண்டிப்பா இருக்க மாட்டா. அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னா கேட்க மாட்டா? இல்ல அரவிந்த், நான் எதை சொன்னாலும் கேட்பா. ஆனா இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. சும்மா காரணம் சொல்லிட்டே இருக்காத. ஏதாவது பேசி அவளை இங்கே இருக்க வை. இல்ல அரவிந்த், நான் காரணம் எல்லாம் சொல்லல. அவ இங்க இருக்கணுங்கிறதா என்னோட ஆசையும். ஆனா அவ சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருந்தாலும் அவ இங்க இருக்க மாட்டா. ஏதாவது நீ தான் பேசணும், அவளுக்கு புரிய வை. தனியா இருக்கிறது எப்போது சேஃப் இல்ல. சோ அவகிட்ட எதையாவது சொல்லி இங்கே இருக்க வை. சரி அரவிந்த், நான் ட்ரை பண்றேன். இயலால நீ அவகிட்ட பேசிதான் ஆகணும். எனக்கு மஞ்சு எப்படியோ அப்படித்தான் அவளும். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவகிட்ட நீ என்ன பேசுவே எனக்கு தெரியாது, ஆனா அவ இங்க இருக்கணும். அதானா? நீ அமிர்தாவும் எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் இழுத்து பிடிச்சு பேசினா கண்டிப்பா ஒத்துப்போம். சோ ஷாருக்காக பேசவே இல்லையோ ஹயானுக்காக பேசு. சரி அரவிந்த், நான் பேசுறேன். அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா அதை என்கிட்ட கேளு. எங்காவது போனா கூட அதை என்கிட்ட சொல்லு. சரி, நான் சொன்னது கேட்கல? இல்ல அரவிந்த், அது. நீ உள்ள போ, எனக்கு ஒரு போன் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். அரவிந்த், நீ உள்ள போ, வரேன். சரி அரவிந்த். இவருக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? ஏதேதோ சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படிலாம் பேசுறாரு? இப்ப இவர் பேசுறதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு நேரம் அக்கறை இருக்க மாதிரி பேசுறாரு, ஒரு நேரம் கோவமா பேசுறாரு, ஒரு நேரம் வெறுக்கிற மாதிரி பேசுறாரு, ஒரு நேரம் ஃப்ரெண்டுங்கிறாரு. ஆனா நான் இதுல எதானே எடுத்துக்கிறது? ஷோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவருக்கு நான் என்னைக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்ல. பவித்ரா, உள்ள போ. போறேன் அரவிந்த். ஷட், இவன் வேற போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கதிரி ஏதோ ஒன்னு பவித்ரா பத்தி சொல்ல வந்தான், ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு பவித்ரா வந்துட்டா. அப்படி என்ன சொல்ல வந்திருப்பான் ஒண்ணுமே புரியல. ஆனா நான் கதிர் கிட்ட சொன்னது சூர்யா பத்தி விசாரிக்க. இதுல எதுக்கு கதிர் பவித்ரா பேர் எழுதிருப்பான் ஒண்ணுமே புரியல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். ஐயான், ஒரு வழியா உங்க மாமா கிட்ட சொல்லியாச்சு, போலாமா? தலைமுறை தாண்டி நிற்கும் தந்தை மகன் கூட்டணியில் வெற்றி கதை. என்ன யான், ரொம்ப ஜாலியா இருக்க போல. அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ வண்டியில போனது இல்லையா? ஏன் இல்ல? உன் மாமால கூட்டிட்டு போக மாட்டாங்களா? அப்படியா? உன் அம்மா விட மாட்டாங்களா? இப்ப கூட இந்த அம்மா கிட்ட கேட்டிருந்தா அம்மா விளைய மாட்டாங்க. ஓ, அதான் நீ உன் மாமா கிட்ட கேட்க சொன்னியா? அவ்வளவு அங்க பாருங்க. எங்கடா? அதோ ஏதோ அங்க பாருங்க, மாடு. ஓ, மாடு காட்டுறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டியாடா? ஆமா, பாபாவ். பாபாவா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? மாடு பாபாவும் கட்டுல. அடா. ஓ, மாடு பாபாவும் கத்துமா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சரி, நான் சொல்லி தரேன். சொல்லி கொடு. மேடம், இப்ப நாய் என்ன? இப்ப நாய் எப்படி கத்தும்? ஓ ஓ ஓ. ஓ, அப்படி கத்துமா? இப்ப வந்து காக்கா. காக்காவா? அட 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 பாக்கல. காக்கா. என்னடா காக்காவை கூப்பிட்டுட்டுலாம் இருக்க? நீ கூப்பிட்டா வந்துருமா? வலுமே. சரி, காக்கா எப்படி கூப்பிடணும்? காக்கா காக்கா. என்ன காக்காவுன்னு கூப்பிடணுமா? அம்மா அதெல்லாம் கூப்பிடுவாங்க. சாப்பாடு வச்சுட்டு காக்கா கூப்பிடுவாங்க. ஓ, சாப்பாடு வச்சுட்டு அம்மா காக்காவும் கூப்பிடுவாங்களா? சரி, காக்கா எப்படி கத்தும்? காவ் காவ் அப்படி கட்டும். கவுன்னு கத்துமா? அப்படியே கட்டும். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது. சரி சரி, நான் சொல்லி தரேன். அடுத்து என்ன? அடுத்து மியாவ். மியாவா? ஆமா, எங்க வீட்ல லண்டு இருக்கு. ஓ, மியாவ் பேரு என்ன? மியாவ் பேரு மியாவ். மியாவ் பேரு பூனை. பூனை. அட எப்படி கட்டும் தெரியுமா? தெரியாதே. அட மியா 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 கட்டும். எப்படி மியாவுன்னு கத்துமா? சரி, இதோட திரும்பிடுவோமா? இல்ல இன்னும் ரொம்ப தூரம் போலாம். இன்னும் ரொம்ப தூரமா? ஐயாக்கு வண்டியில போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அம்மா தேடுவாங்களே. நம்மட மாமாட்ட சொல்லியாச்சுல, அம்மா தேட மாட்டாங்க. ஐயான், சொன்னா கேளுடா, உன் அம்மா கிட்ட திட்டு வாங்க வச்சிடாத. அவடம் உங்க
உங்களுக்கு அம்மா பாட்டு பயமாக்கா? ஆமா, எனக்கு பயமா தான் இருக்கு. அடம் டெம்டியூ, நான் அம்மா பாட்டு ரொம்ப பயப்படுவேன். ஆனா இப்ப பயப்படாம அங்க போய் இங்க போங்கிற. அடே, நம்ம மாமாட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்ல, அதனால அம்மா என்ன அடிக்க மாட்டாங்க. ஒன்னு அடிக்க மாட்டாங்க. சரி, என்ன அடிச்சிட்டா? அம்மா உங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க, ஐயா மட்டும் அடிப்பாங்க. ஐயா அடிச்சிருவாங்களா? ஐயாவா அம்மா ஒரு தடவை அடிச்சுட்டாங்க. அப்படியா? ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? வலிச்சிட மாதிரி அடிச்சுட்டாங்க. நான் அழுடேன். அச்சோ, அப்படி நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல அவடம். நானு பக்கத்து வீட்டு அண்ணெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். அப்ப அம்மா வந்து எங்க திட்டி அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் அம்மா அழுதாங்க. அம்மா அழுதாங்களா? அம்மா என்ன அடிச்சுட்டு அம்மா அழுடாங்க. அம்மா ஐயான், அன்னைக்கு நான் உன் அப்பா எங்கன்னு கேட்கும்போது அப்பா இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா இங்க இல்லையா? அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான் சொல்லுவாங்க. உன் அப்பா வெளியூர்ல எது இருக்காங்களா? ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அதான் எங்க இருக்காங்க? தெரியாதே. சரி, உன் அப்பா கிட்ட நீ போன்ல பேசிருக்கியா? இல்ல, நான் அப்பாட்ட பேசினதே இல்ல, அப்பாவை பார்த்ததே இல்ல. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல உள்ள அண்ணெல்லாம் டெய்லி அப்பா கூட வண்டியில போவாங்க. அப்பனா எனக்கு ஆட்டியா இருக்கும். ஆனா அம்மா விளைய மாட்டாங்க, எங்கேயுமே போக்கலான்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அம்மாவும். வேற வேலை ரெண்டு மியாவும். வேற யாரும் இல்லையா? வேற யாரும் இல்ல. ஐயான், நீ உன் அப்பாவை ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா? நான் பார்த்ததே இல்ல. அப்போ ஐயான் பிறந்தது இல்லையா உங்க அப்பாவை பார்த்தது இல்ல? ஆனா ஐயனோட அம்மா அவங்க அப்பா இங்க இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவும் சொல்லல. அப்போ ஒரு வேலை ஷில கௌதம் அப்படிலாம் இருக்காது. ஆனா எப்படி ஐயான் பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பா பாக்கலன்னா ஒரு வேலை வெளிநாட்டுல இருந்தா கூட வீடியோ கால் பண்ணி பேசிருப்பாருல. ஆனா அப்படியே அவன் பாக்கலன்னு சொல்றான். அப்போ ஐயனோட அப்பா யாரு? நான் எதுக்கு இவ்வளவு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? ஆனா ஏன் தெரியல, ஐயனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஏதாவது ஒண்ணு கேட்டா அதை என்னால மறக்க முடியல. சொல்லப்போனா நேத்துல இருந்து நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நான் அவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ஆனா இதெல்லாம் ஏன்? சிவன் யாரோ ஒரு குழந்தை, ஆனா இவனை பார்த்து எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமாகுது? சிவனுக்காக ஏன் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணுமே புரியல. ஆமா ஐயா, நீ பஸ்ல போயிருக்கியா? நிறைய தடவை போயிருக்கேன். சரி, உனக்கு பஸ்ல போறது பிடிச்சிருக்கா இல்ல வண்டியில போறது பிடிச்சிருக்கா? எனக்கு புப்புல போறதுதான் பிடிச்சிருக்கு. ஓ, உனக்கு பூபுல போறது பிடிச்சிருக்கா? ஆமா, புப்புல ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் போலாம். அவளம் நம்ம டீக்கனமா வீட்டுக்கு போக வேண்டாம்னா? சரி, நீ எப்ப சொல்றியோ அப்ப வீட்டுக்கு போலாம். சரியா? டாலி டாலி. ஹயான், ஹயான், எங்கப்பா போன? ஹயான், ஹயான், தம்பி நீ எங்க இருக்க? ஹயான், அம்மா கிட்ட விளையாடுதப்பா, அம்மா கிட்ட வந்துரு. ஹயான், ஹயான், எங்க தாண்டா போன? ஹயான். அமிர்தா, அம்மா என் பையன் ஹயானை பாத்தீங்களா? ஹயானியா? ஹயான் இங்க தானே விளையாண்டுட்டு இருந்தான், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மா ஹயானை காணோம். காணுமா? ஆமாமா, கடைசியா இனியோட மாமா தான் வச்சிருந்தாரு. அப்போ அந்த தம்பி கிட்ட தான் இருப்பான். நீ இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஹயான் அவங்க கிட்ட தானே லாஸ்டா இருந்தா, அப்ப அவங்க கிட்ட தான் இருப்பான், நீ பயப்படாத. ஆனா அவரையும் காணோம். என்னம்மா, அவர் இனியோட மாமா, அது இல்லாம அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. இல்லம்மா, அவங்கள குறை சொல்லல, அவங்க அவனை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ ஒருவேளை. ஹயான். அமிர்தா, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, நீ பயப்படாத. இல்லம்மா, வீடு முழுக்க ஹயானை தேடிட்டேன், அவனுக்கு காணோம். அவன் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இரு, நானும் தேடுறேன், நீ தேடு. அம்மா எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, அவன் ரோட்டுக்கு எதுவும். என்னம்மா, நம்ம வீட்டை பத்தி உனக்கே தெரியும்ல. அப்படியே அவன் வீட்டை விட்டு வெளில போனாலும் மெயின் கேட்டை விட்டுலாம் வெளில போக முடியாது. வெளியில வாட்ச்மேன் இருக்காரு, அவர் அப்பெல்லாம் விட்டுற மாட்டாரு. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். நான் வெளியில போய் பாக்குறேன். சரிம்மா, நீ வெளியில போய் பாரு, நான் உள்ள பாக்குறேன். அல்லாத அமிர்தா, நான் தான் சொல்றேன்ல, பையன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், பயப்படாத. சரிம்மா. ஹயான், ஹயான், நீ எங்க பாருங்க? ஹயான். அமிர்தா, பவித்ரா வந்துட்டியா? ஹயானை காணும் பவி. என்ன, ஹயானை காணுமா? ஆமா பவித்ரா, ஹயானை காணும். ஏய், என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் இங்கதான் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தான், நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டு பவி, ஹயானை காணும். ஏய் லூசு, எதுக்கடி பாத்துட்டு இருக்க? அவன் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இல்ல பவித்ரா, நான் வீடு முழுக்க தேடிட்டேன், அவனை காணும். என்னடி, அது எப்படி காண போவான்? நான் லாஸ்டா பாக்கும்போது ஹயான் சூர்யா கையில தானே இருந்தான். ஆமா பவித்ரா, ஆனா அதுக்கப்புறம் இனியாவோட மாமா தான் வச்சிருந்தாங்க. இனியாவோட மாமாவா? அவர் இப்ப வந்தாரு? அவரு நீங்க வெளில போனதுமே வந்தாரு. ஓ, அப்ப அவர்கிட்ட தான் இருந்தானா? ஆமா பவித்ரா. அப்ப அவர்கிட்ட தான் இருப்பான், நீ எதுக்கு அழுகுற? ஆனா அவரே காணும் பவி. அமிர்தா, அவர் எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாருடி, பயப்படாத. இல்ல பவி, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஹயான் வேணும். சரிடி, அழாத, இங்கதான் எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாரு, வந்துருவாரு. இல்ல பவித்ரா, எனக்கு பயமா இருக்குடி. சரி சரி, அழாத இரு, நான் இனியா கிட்ட போயிட்டு அவர் நம்பர் வாங்கி போன் பண்ணி பாத்துட்டு வரேன். பவித்ரா, ஹயானுக்கு எதுவும் ஆயிருக்காதுல? ஏய் லூசு மாதிரி பேசாத, அவனுக்கு என்ன ஆயிருக்க போகுது? அமிர்தா அழாதடி, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நீ இரு, நான் போய் போன் பண்ணி பாத்துட்டு வரேன். நானும் வரேன் பவி. இல்ல, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். பவித்ரா, அரவிந்தனா ஹயானை காணும். அவனை நான் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆ ஹயான்,
அயான் அரவிந்த் ப்ரோ என்னாச்சு? அயான் அயான் எங்க பார்த்து அயான். அமிர்தா எங்க அயான் போன? அம்மா ரொம்ப பயந்துட்டேன். அம்மா அயான் இனி அம்மா விட்டு எங்கே போயிடாத அயான். அம்மா தாங்க மாட்டேன்டா. அமிர்தா கூல் நல்லா தானே இருக்கான், எதுக்கு அழுகுற? அமிர்தா உனக்கு நல்லாவே தெரியும்டி, எனக்கு இருக்கிறது அயான் மட்டும்தான். அயானுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. அமிர்தா நீங்க எதுக்காக என் பையனை வெளியே கூட்டிட்டு போனீங்க? யாரை கேட்டுட்டு கூட்டிட்டு போனீங்க? அமிர்தா சாரிண்ணா, என் அயானை காணணும்னு நான் செத்துட்டேனா? அமிர்தா பொறுமையா இரு. என்னால முடியல பவித்ரா, என் அயானை காணணும்னு தவிச்சு போயிட்டேன்டி. உனக்கு தெரியும்ல பவி, எனக்கு எல்லாமே அயான் மட்டும்தான். அயான் இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பவி. சரி சரிடி, அது நல்லா தானே இருக்கான், பயப்படாத. அயான் அம்மா கிட்ட சொல்லாம எங்க போன? அம்மா அழுவீங்களா? மன்னிச்சிடுங்கம்மா. அட நாங்க மாமாட்ட சொல்லிட்டு தான் போனோம். அம்மா கிட்ட சொல்லியிருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. ஏன் அயான் எதுக்காக அப்படி பண்ற? அம்மா உடஞ்சு போயிட்டேன்டா, உன்னை காணணும்னு அம்மா செத்து போயிட்டேன். அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. ஐயா தெரியுமா பண்ணிட்டேன். அடிச்சிடாதீங்க. அடிக்க மாட்டேன்டா. ஏன் அயானை எப்படி அடிப்பேன்? நிஜமா அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன்டா. அம்மா உன்னை என்னைக்கும் அடிக்க மாட்டேன். அம்மாவுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் அயான். இனி அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத அயான். சரிம்மா, இனி ஐயா அம்மாட்ட சொல்லாம எங்க போக மாட்டேன். அமிர்தா சாரிண்ணா. இப்ப நீ எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கா? இல்லண்ணா, அயான் காணுங்கிற டென்ஷன்ல என்னை அறியாம. இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும், நான் பண்ணதா தப்பு. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அமிர்தா அண்ணா சாரிண்ணா, அமிர்தா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா. இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும். கௌதம் நீ எதுவும் நினைச்சுக்காத. இல்ல ப்ரோ நான் எதுவும் நினைக்கல. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே போயிருந்திருக்கலாம். நீ அப்பெல்லாம் நினைக்காத கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஏதோ ஹையா எங்க போயிருக்கான்னு தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அந்த டென்ஷன்ல தான் பேசிட்டா. தப்பா நினைச்சுக்காத. இல்ல ப்ரோ பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு கௌதம். அது ஹையானோட அப்பா எங்க இருக்காரு ப்ரோ? அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டான். சாரி ப்ரோ. பரவாயில்ல கௌதம். அப்ப ப்ரோ ஹையான் பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பா இல்ல. ஆமா கௌதம். அண்ணா என்னாச்சுன்னா திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? அது நான் ஏன் வண்டியில கூட்டிட்டு வரும்போது அவங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். அப்போ தூரத்துல இருக்காங்கன்னு சொன்னான். அதான் வெளிநாட்டுல எதுவும் இருக்காரோன்னு நினைச்சு கேட்டேன். ஓ அப்படியா? ஆனா ஹையானுக்கு அவனுக்கு அப்பா இல்லங்கிறது தெரியாது. அமிர்தா அவனுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க கூடாதுங்கிறதுக்காகவே உங்க அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கா. சோ யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவான். நீங்க கண்டிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேமா. தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் கௌதம் உன் கூட என் ரொம்ப க்ளோஸா இருக்கான் போல. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கும். உனக்கு எது சிரமம் இல்ல? சேச்சா அதெல்லாம் இல்ல ப்ரோ, குழந்தை விஷயத்துல என்ன சிரமம் இருக்க போகுது. சரி கௌதம் நீ உள்ள போ. சரி ப்ரோ. என்ன மேடம் உள்ள போறதா இருக்கீங்களா இல்ல என் கூட நிக்கணும்னு ஆசையா இருக்கா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, இருக்கிறனால இருக்கலாம். ஷிப்பா சாமி, இதுக்கு மேல இன்னும் அவ்வளவுதான். எஸ்கேப். தெரியும்டி நான் என்ன ஹர்ட் ஆயிருக்கங்கிறது உனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் என்னால உன்னை ஹர்ட் பண்ண முடியல. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் என்கிட்ட பேசாம இருக்க முடியுதுன்னு. என்ன என்னன்னா இங்க பாருங்க. அப்படியே சொல்லு, காது கேக்கும். அகில் இங்க பாருங்க. சொல்லுன்னு சொன்னேன். கோவமா இருக்கீங்களா? நான் எது கோவமா இருக்க போறேன்? அப்ப நீங்க கோவமா இல்ல? இல்ல. சரி அதான் கோவமா இல்ல. என் மூஞ்சி பாருங்க. இப்போ உனக்கு என்ன? என்னன்னா எதுக்கு வந்தியோ சொல்லிட்டு கிளம்பு. அப்போ நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா? சின்னம்மா நான் உங்ககிட்ட பேசின என்ன பேசலன்னா என்ன? அதை பத்தி இல்லாம நீ கவலைப்பட போற? அகில் இப்ப நான் என்னதான் பண்ணேன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமா தாயே, நீ எதுவும் பண்ணல. என்ன சொல்ல வந்தியோ அது சொல்லிட்டு கிளம்பு. என்ன நீங்க என்ன கிளம்புன்னு துரத்திட்டே இருக்கீங்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் என்னோட பிரச்சனையே. என்ன பாருங்க. முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நகரு, நான் வெளில போறேன். வெளில போறீங்களா? இப்பதானே வெளில போயிட்டு வந்தீங்க. எனக்கு திரும்பவும் வேலை இருக்கு, நான் வெளில போகணும். நகரு. அப்போ உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? இப்போ என்ன உனக்கு? அகில் என்ன? சாரி. எதுக்கு? தெரியல. என்ன தெரியலையா? ஆமா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம தான் இது வந்தாலும் பண்ணிருப்பேன். நான் தெரிஞ்சு உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அகில். அப்படி என்ன பண்ணுங்கிறது உனக்கு தெரியல? இல்ல அது பரவாயில்ல. நான் கூட நினைச்சேன் உன்னால நான் ஹர்ட் ஆயிருக்கிறது கூட உனக்கு தெரியாம இருக்கும்னு. ஆனா பரவாயில்ல, அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அகில் என்ன? நான் தான் சாரி கேட்டேன்ல, அப்புறமே ஏன் இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? இதோ இப்ப பேசுறீங்களே எடுத்து தெரிஞ்சு. ஓ எடுத்து தெரிஞ்சு? ஆமா, இப்ப எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா அப்படிதான் பேசுறேன். ஆனா நீ கூட என்ன இப்படித்தானே பேசுன? நானா? நான் இப்ப இப்படிலாம் பேசுனேன்? என்ன நேத்து தானே பேசுன, ஞாபகம் இல்ல? நேத்து நான் எப்போ உங்களை எடுத்து தெரிஞ்செல்லாம் பேசினேன்? இனியா நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 2 பேரும் ஒரே விஷயத்தான் பண்ணிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நான் பண்ணது தப்பு, ஆனா நீ பண்ணது
அகில் நீங்க என்ன சொல்றீங்க? புரியல? இல்ல எனக்கு புரியல. இன்னமும் புரியல? இப்போ அது நான் உங்ககிட்ட கம்மியா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ நேத்து என்கிட்ட இப்படிலாம் பேசின, ஏதோ என்கிட்ட சண்டை போற மாதிரியே பேசிட்டு இருந்த. அதை விட அதிகமா எடுத்து தெரிஞ்சு பேசின. இல்ல அது அது வந்து என்ன கோவத்துல பேசுனேன்னு சொல்ல போறியா? இல்ல அகில், அது நான் எனக்கு புரியுதுனியா, நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ என்கிட்ட அந்த இடத்துல அப்படி பேசும்போது நான் கோவப்படாம இருந்தேன். ஆனா இந்த விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும். நீ என் மேல எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறியோ அதே அளவுக்கு தான் நானும் உன் மேல வச்சிருப்பேன். சோ 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா மட்டும்தான் 2 பேருக்கும் காயம் இல்லாம இருக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாரி அகில். பரவாயில்ல. நீங்க நிஜமாவே என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்காதேனியா, என்னால அதை தாங்க முடியாது. அகில் சாரிடி, என்னால உங்ககிட்ட இப்பெல்லாம் பேசவே முடியல. ஆனா நீ பண்றது என்னால தாங்க முடியலையா. எனக்கும் மனசு ரொம்ப வலிக்குதுடி. இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இந்த இடத்துல இருக்கிறது நீ. என்னால உன்னை வெறுக்க முடியாது நீயா. இவ்வளவு ஏன் வெறுக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. சாரி அகில், நான் எதையுமே வேணும்னு பேசல. ஒருவேளை வினோட கதை உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கவலைப்படுவீங்க. அதனால்தான் சாரி அகில், நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். அகில் இனிமேல் நான் உங்களை எப்போதுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். பாக்கலாம். சாரிங்க, நான் கிளம்புறேன். ஷின்யா ஷிட் போயிட்டாலா? அகில் நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டி இப்படி பண்ற? சிவ என்கிட்ட எதையும் மறைக்காம இருந்தானா, என்கிட்ட அப்படி நடந்துக்காம இருந்தா நான் என்ன நிறைய பேசி இருந்திருக்க மாட்டேன். ஆனா எனக்கும் வலிக்குள்ள ஒரு நிமிஷமாவது என்ன பத்தி யோசிச்சால இவ. ஆனா என்னாலதான் தாங்க முடியல. எனக்கு வலிச்சாலும் அதை நான் தான் தாங்கணும். அட் த சேம் டைம் உனக்கு வலிச்சாலும் அதை நான் தாண்டி தாங்கணும். முடியலடி, என்னால முடியல. நானும் எவ்வளவு விஷயத்த தான் பொறுத்து போவேன். இப்ப நான் என்ன பண்றது? வீணமா சொல்லுங்க கார்த்திக். நீ இப்ப ஓகே தானே? நான் நல்லாதான் இருக்கேன். சரிம்மா, அப்புறம் சாரி. எதுக்கு? இல்ல, நான் உன்னை நேத்து உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போறதா சொன்னேன். ஆனா எல்லாரும் கிளம்புனதுனால டைம் ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பிட்டோம். ஓ அது பரவாயில்ல. கோவமா இருக்கியா? சாச்சா அதெல்லாம் இல்ல. பொய் சொல்லாதடி. இல்ல நான் கோவமாலாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். சாரிடி, என் மேலதான் தப்பு. இல்ல பரவாயில்ல, நான் தான் சொல்றல, பரவாயில்ல. சரிம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம் இன்னைக்காவது கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கா? ஆமா, நேத்தே பாத்துருக்கணும், அதான் நேத்து போக முடியல. இன்னைக்கு கூட்டிட்டு போறீங்களா? வினமா கோச்சுக்காதரா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓ வேலை இருக்கா? சரி நீங்க போங்க, நான் தனியா போய்க்கிறேன். இல்ல இல்ல, நீ தனியெல்லாம் போக வேண்டாம். இல்ல பரவாயில்ல, எங்க ஊர் தானே, நான் தனியாவே போயிட்டு வந்துருவேன். நான் தான் சொல்றேன்ல, தனியாலாம் எங்கேயும் போக வேண்டாம். அப்போ நான் என்னதான் பண்றது? கண்டிப்பா நான் பூ மாதிரி பாத்தே ஆகணும். நேத்தே நான் வருவேன் எதிர்பார்த்திருப்பா, ஆனா நேத்தே என்னால போக முடியல. அவளை நான் கண்டிப்பா பாத்தே ஆகணும். எனக்கு புரியுதுரி, ஆனா நீ தனியா போக வேண்டாம். அப்ப நான் என்னதான் பண்றது? அத நான் இருக்கல, நான் கூட்டிட்டு போறேன். சரி ஆதி, நீ ஃப்ரீயா இருக்குனா நீயே கூட்டிட்டு போ. ஓகேடா. வினமா நீ ஆதி கூட போயிட்டு வா. சரிடா. கூட ஐஸ்வர்யா கூப்பிட்டுக்கோ. ஆதி நேத்து போனல, அந்த ஊருக்கு தான் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போயிருவல? அதெல்லாம் நான் சேஃபா கூட்டிட்டு போயிருவேன்டா. சரிடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. ஓகேடா. சின்ன வினமா போலாமா? போலாம். திரும்பவும் சொல்றேன்டா, பார்த்து சேஃபா கூட்டிட்டு போ. அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே எனக்கு கால் அடி. சரிடா, அதுல நான் பாத்துக்கிறேன். இங்க பாராதி, வினோக்கு ஒண்ணுனா கண்டிப்பா நான் தாங்க மாட்டேன். சோ ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நீ எனக்கு உடனே கால் அடிக்கணும். சரிடா. ஆமா, வினோ இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. ஆமா, வினோவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். வினோன்னு இல்ல, ஷினியா, பிரீத்தி, ஐஷு எல்லாரையும் பிடிக்கும். ஆனா வினோவுக்கு தான் அதிகமான ஹைப்பா இருக்கு. ஷினா அவ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓ ரொம்ப ஸ்பெஷலோ? ஆமா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் தாங்க மாட்டேன். புரியுதுடா. ஐ திங்க் வினோவுக்கும் நீ தான் ஸ்பெஷல் போல. ஒண்ணு இல்லடா. வினோ பா, நீ முன்னாடி போய் கார் ஸ்டார்ட் பண்ணு. வினோ ஐஷோ கூட்டிட்டு வருவா. சரிடா. வினோமா நீ ஆதி கூட போறதுக்கு ஓகே தானே? ஷுவர்? ஷுவர். சரி, பார்த்து பத்திரமா போன என்ன? ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? அப்புறம் நீ காருக்கு போனதும் உன்னோட லைவ் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. சரி, இப்ப போ. இப்ப அந்த லெட்டர் யார் கையில இருக்குன்னு வேற தெரியல. ஆனா இந்த வீட்டுக்கு அந்த லெட்டர் வந்துருச்சுங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த லெட்டர் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. இப்ப அந்த லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா கண்டிப்பா அந்த லெட்டர் யாரும் பிரிச்சு பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு வேலை பிரிச்சு பாத்திருந்தா இந்த வீட்டுல நடக்கிறதே வேறையா இருக்கும். இப்ப அந்த லெட்டர் எங்கன்னு போய் தேடுறது? ஷினியாவுக்கு அந்த லெட்டர் பத்தி தெரியல. அப்ப இனியா கிட்ட அந்த லெட்டர் இல்ல. அப்ப யாருக்கிட்டதான் இருக்கு? ஆனா கண்டிப்பா அந்த லெட்டர் எனக்கு வேணும். ஸ்னேகா, உனக்கு என்னாச்சு? ஷேஸ் நமக்கு பிடிச்சு நிக்கிறேன். இல்ல அந்த ஐஷு வாழையா? ஐஷு வாழையா? எனக்கு புரியல.
அவதான் எனக்கு பாயசத்துல பாயசம் போட்டு கொடுக்க பாத்துட்டா. ஷெது, உனக்கு பாயசத்துல பாயசம் போட பாத்துட்டாங்களா? ஆமா நந்தினி, அந்த ஐஸ்வர்யா எனக்கு பாயசத்துல பாயசம் போட பாத்துட்டா. அதனாலதான் சாப்பிட்டதுல இருந்துதான் எனக்கு சரியா வயிறு வலிக்குது. ஆனா ஸ்னேகா, ஹவு டு பாசிபிள்? இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நீ யாரு உனக்கு போய் பாயசம் போட முடியுமா? நீயே ஒரு பெரிய பாயசன். நந்தினி, என்னடி நல்லா பாத்தியா? அது பாயசம் தானா? அப்படியே ஒருவேளை பாயசம் குடிச்சிருந்தாலும் உனக்கு ஒண்ணுமே பண்ணாதடி. பிகாஸ் அந்த பாயசனை விட நீ தான் பெரிய பாயசன். அது மட்டும் இல்ல, உனக்கு எப்படி அவ பாயசம் கலந்துருப்பா? இந்த பாயசம் போடுற வேலை, அடுத்தவங்க குடி கிடக்குற வேலை, அடுத்தவங்க வாழ்க்கையில பூந்து விளையாடுற வேலை, இதெல்லாம் நீ தானே பாப்ப. அது எப்படி உனக்கு எப்படி அவ பாத்திருப்பா? நந்தினி, என்னடி சொல்லு, உண்மையா சொல்லு, அவ உனக்கு பாயசம் போட்டலா? இங்க பாரு நந்தினி, நானே சரியான கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி எங்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயாத. எப்படி திங்க் பண்ணாலும் இது மட்டும் இடிக்குதுடி. என்ன, நீயே ஒரு பெரிய விஷம், இதுல உனக்கு அவ விஷத்தை வச்சாங்கிறதுதான் ரொம்ப இடிக்குது. அது எப்படி நடந்திருக்கும்? நந்தினி, இரு கோளாரடி. அன்னைக்கு சொன்னல, தேவையில்லாம கோவப்பட்டு பிபி சுகர்லாம் வந்து சீக்கிரமா போய் சேர்ந்துராத. அப்ப என்டர்டைன்மெண்ட்க்கு ஆள் இல்லாம போயிடும். சரி, உனக்கு எந்த பக்கம் வயிறு வலிக்குது? ஏன் நீ என்ன டாக்டரா? எது சொல்ல போறியா? என்ன சொல்லுடி, எனக்கு தெரிஞ்சத சொல்லுவல. ரைட் சைடு தான் ரொம்ப வலிக்குது. அப்ப ரைட் சைடு கிட்னி காலியா? என்ன நந்தினி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ வேற சும்மா இருமஞ்சோ. இங்க பாரு, அவ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. எப்போதும் இவதான் மஞ்சள் எல்லா வேலையும் பாப்பா. ஆனா இவளுக்கே ஒருத்தி வேலையை பார்த்திருக்கானா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா பரவாயில்ல, ஐஸ்வர்யா பாராட்டணும். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா. இங்க பாரு நந்தினி, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ரொம்ப பேசிட்டு இருந்தேன் வையன், வாயை பிடிச்சு கிழிச்சிருன்னு சொல்லிட்டேன். ஐயாமா, பயந்துட்டேன். போடி போய் முதல்ல உன் ஸ்டொமக் சரி பண்ணு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க பார்த்து போன் ஆயிட்டே இருக்க அந்த ஸ்டொமக்கு இன்னைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வந்துருச்சு. என்ன ஒண்ணுலமா, அடுத்த பாயசம் நான் போட்டு தரலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். திரும்பவுமா